அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. சும்மா ஒரு டைம் பார்க்கலாம் என்ன அவ்வளோதான். bro சொல்ல வராங்க இந்த படத்துல? அவங்க ஃபேமிலிக்கு அதே சொல்லியிருக்காரு அவ்வளோதான். வேறு சொல்கிற அளவுக்குலாம் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இப்படி நாங்கள் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம். இல்ல bro, நிறைய பேர் கனெக்ட் ஆச்சு அழுதுட்டுலாம் வந்தாங்க. உங்களுக்கு இல்ல, இல்ல. அப்படிலாம் எதுவும் இல்லை. அதுக்கு 9 ரூபா நோட்டு பார்க்க சொல்லுங்கள். ஒரு வாட்டி வேணால் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, படம் நல்லா இருக்கு. பட் இது ஆஸ் ஆஃப் நவ் வந்து இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சார் எதனால? ஏன்னா ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். அதாவது மனுஷன் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. சார் மியூசிக்லாம் எப்படி சார்? மியூசிக்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக. படம் சூப்பர் ப்ரோ. எல்லாம் கிளைமேக்ஸில் அழுவ வச்சிடறாங்க. அந்த பையனோட ஆக்டிங், அந்த அம்மா ஆக்டிங் எல்லாமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. மியூசிக்லாம் எப்படி? மியூசிக் இந்த தரமாக பண்ணியிருக்காங்க. பசங்க அதான் அவங்க கண் கலங்குறான். லாஸ்ட் சீன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி செல்வராஜ் சார் படம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அப்படியே எக்ஸ்பெக்டேஷனோட அதில் வரவங்களுக்கு அருமையான கொடுத்துருக்காரு. அட் த சேம் டைம் இதில் என்ன ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஒரு இதில் பசி வந்தால் பஞ்சமாக பிறந்து போகும். அந்த கடைசி நேரத்தில் பசி இருக்கிற நேரத்தில் வந்து கூட அந்த பசி யாரும் எல்லோரும் செத்து போயிருக்கிறாங்க. குடும்பம் தான் அந்த குடும்பம் எல்லாமே அழுகிறப்போ ஒரு பசி ரொம்ப 2-3 வேளை சாப்பிடாம ஒரு நாள் இருந்தாமல் அந்த பசி இருக்கிறப்போ வந்து இது அந்த செத்தது கூட தெரியாமல் அந்த பசி அவ்வளோ டாமினண்ட்டாக இருக்குன்றது பசியோட கொடுமை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. இதுதான் என்ன நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அந்த படத்தில். இந்த படம் வந்து எல்லாருக்குமே போய் சேருமான? எல்லாருக்குமா சேருமான்றது தெரியல. இதுமாரி பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு இப்போ இந்தமாரி நாங்களாம் அந்த பசியோட குடும்பம் தெரிஞ்சு வந்திருக்கிறோம். அதனால் அது தெரியும். பசி அனுபவிச்சவங்க எல்லாருக்குமே இது மற்றபடி சினிமாவாக பார்க்க போகும்போது ரியலிஸ்டிக் நல்லா இருக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு சென்டிமெண்ட் டச் தான் படம் வந்துட்டு உங்களுக்கு. இதில் என்னென்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு பருக்கை சாப்பிடாம அந்த பசங்களை வந்து பண்ணும்போது அந்த பையன் எப்படி போகிறான். ரெண்டாவது பார்த்தினாக்கா முதலாளித்துவமும் அந்த கம்யூனிசத்தையும் வச்சு தான் அந்த படத்தை எடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்துட்டு. ஏன்னா இந்த கம்யூனிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ₹1 எவ்வளோ போராட்டங்கள், ஒரு ஒட்டுமொத்தமான சமுதாயத்துக்காக ஒருத்தன் குரல் கொடுத்து ஒரு போராட்டம் நடத்துகிறான். ஆனால் அந்த ₹1 கொடுக்குற முதலாளி அவனுக்கு அதுக்கு பின்னாடி எத்தனை வந்து லாபத்தை வச்சுட்டு பண்ணுறான் அப்படின்றது ஒரு ஹைலைட்டாக இருக்குது இந்த படத்தில் வந்து. அது பேசப்படும் கண்டிப்பாக வந்து. ஏன்னா இன்றைக்கி கூலி உயர்வு கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு டிரைவரோ, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேவெஞ்சரு, ஸ்வீப்பர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கூலி வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா கூலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக கொடுக்குறாங்க வந்துட்டு. நம்ம அதுவே அதிகமாக நினைக்கிறோம். ஆனால் நம்ம வந்து டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஒரு டாலர் வாங்கினா ₹80 கொடுத்து வாங்குறோம். ஸோ நம்மளோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ₹20,000 கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவன் ஒரு டிரைவராக இருந்தான்னு சொன்னாக்கா அவனோட சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா ₹2,00,000 இருக்கும். பட் நம்ம வந்து கம்மியாக தான் கொடுத்து இங்கே வேலை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ முதலாளித்துவம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் பெரிய அளவில் வந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஹெலிபேட் வச்சுக்கிறாங்க. கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஒரு தனி நபரே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூலி வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ₹1 எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்கன்றது நிச்சயமாக இருக்குது. அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. அந்த ₹1 20 உயிர்கள் வந்து பலி வாங்கியிருக்குன்ற ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஒரு பையனுக்கு ஒரு வேளை சாப்பிட கூட முடியாமல் வீட்டில் எப்படி துரத்துறாங்க, ஏன்னா வேலைக்கு போகாமல் இருந்தாலும் துரத்துறாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக நல்ல படம் தான் சார் அது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் 2வது முறை பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்ன சொல்ல வராங்க வாழை படம் மூலமா? என்னென்ன மக்களுக்கு சொல்ல வராங்க? மக்களுக்கு அவங்கவுங்க கனெக்ட் பண்ணுறது தான். லைவ் ஸ்டோரியாக அவர் எடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் புனைவு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்து. எனக்கு திருநெல்வேலி தான். ஸ்லாங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பசங்களோட கேரக்டர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அந்த ரசிக்கிற மாதிரி இருக்கா எல்லாமே? கண்டிப்பாக ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருச்சா படம்? என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த படம்? வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார், அது எல்லாத்தையுமே அவர் படமாக எடுத்திருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ் தானே ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்குங்க படம். சூப்பர், அருமையாக எடுத்துருக்கு. ரியலாக எடுத்திருக்காப்புல. ரொம்ப அருமையான ஒரு படம். வாழ்த்துக்கள். மாரி செல்வராஜ் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக அவரை பாராட்டணும். அதாவது அந்த ஏழை மக்கள் கஷ்டப்பட்ட நிகழ்வுகளை பதிய வச்சுருக்காரு அந்த காலம். அதாவது ரிச் பீப்புள் சாதாரணமாக உழைப்பாங்களா, இப்போ சாமானிய மக்கள் உழைச்ச அந்த விஷயத்தை அவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறார். அந்த மெசேஜை கொண்டு போகிறாரு. ரியலாக இருக்குது. அருமையான படம். சின்ன பசங்களை வேலைக்கு அனுப்புறத தடுக்கணுன்றது சேவையாக பண்ணியிருக்கு. படம் நல்லா இருக்கும். நல்லா இமோஷனலாக இருக்குது. நல்லா இருக்குது. படம்னு ஒன்று எடுத்தால் இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் யூ மாரி செல்வராஜ் சார். அது மட்டும் தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். சொல்ல நிறைய இருக்குது, ஆனால் சொல்ல முடியல, வார்த்தை வரல வாயில். நான்
ரொம்ப எமோஷனலோட தான் வீட்டுக்கு போகிறேன் இப்போ. சூப்பராக இப்போ எமோஷனல் ஆகிற அளவுக்கு என்ன ப்ரோ பண்ணிடுறாங்க? நடந்திருக்க ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அது இதுக்கப்புறம் யாருக்கும் நடக்காமல் இருக்கிறது ஆண்டவன் அருள், அவ்வளோதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஆல்ரெடி எல்லாருமே ஒரு சமூகத்தில் வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயமா இருந்திருக்காங்க. அதை முன்கூட்டி காட்டிருக்காரு, வேறு எதுவும் இல்லை. நல்லா எடுத்திருக்காங்க இப்போ. நிறைய பேர் எமோஷனல் கிளைமேக்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஓவரால் நல்லா தான் இருக்குது. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ? சூப்பராக இருக்குது. இல்லை, மக்களுக்கு போய் ரீச் ஆகுதுன்றது மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. மக்கள் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை. இப்போ கேரளா போன்ற இடத்துல வந்து கண்டிப்பாக மக்கள் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அங்கே கேரளா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் கம்யூனிசம் இருக்கிறதால அவங்களுக்கு இந்த படம் நல்லா பிடிக்கும். வந்துட்டு உங்களுக்கு முத்து படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ஃபெயிலியரு. ஆனால் முத்து படம் ஜப்பான்லேயும் சென்னையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக ஓடிச்சு. ஏன்னு சொன்னாக்கா அந்த ஒரு ஆள் வந்துட்டு எப்படி வந்து அந்த சமுதாயத்தை உருவாக்குறான், பணத்துக்கு அடிமை இல்லாமல் எப்படி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். ஆனால் கம்யூனிசம் அப்படின்னு சொன்னாலே வேலை செஞ்சு உழைச்சி அதுக்கு ஏற்ற கூலியை கேட்கணும். அவனோட வேர்வை உலர்வதற்குள்ளே கூலி கொடுக்கணுன்றது தான் கம்யூனிசம். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் வந்து கம்யூனிசம் கம்மியாக இருக்குது அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வேலை செஞ்சு சம்பாதிச்சு வாங்கின எண்ணம் இல்லாமல் தான் இருக்குது. ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு தான் இந்த படம் அதான் சொல்லியிருக்கு. அந்த ஒரு ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜனங்க வந்து வேலை செய்கிறாங்க, வயலில் இறங்கி ஒரு படிக்கிற பையனை கூட வந்து லீவில் வந்து படிக்க விடாமல் போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஹைலைட்டு. ஸோ கல்வி ரொம்ப முக்கியன்றதை வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. நல்ல படம் தான், பார்க்கலாம் சார்.